கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். ஆண்டவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, எரேமியா 31:31 சொன்னதைப் போல இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலே எங்களுக்காக ஒரு புதிய வழி ஆயத்தம் செய்கிறேன், புதிய பாதையை ஆயத்தம் செய்கிறேன் என்று நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உங்கள் நடுவே நான் உலாவுவேன் என்று வாக்களித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது நியமங்களால் நாங்கள் நுண்ணறிவு பெறுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது அன்பை சோதியாதோர் உம்மை கண்டடைய வழி காட்டுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாலமோனின் ஞானம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சாலமோனின் ஞானம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமென். ஆமென். அவரை சோதியாதோர் அவரை கண்டடைகின்றனர். மீண்டுமாக சப்தமாக வாசிக்கலாம். அவரை சோதியாதோர் அவரை கண்டடைகின்றனர். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. அவருடைய அன்பை சோதியாதோர் அவரை கண்டடைகின்றனர். சோதிக்கிற நம்ம, எனக்கு ஏன் இப்படி நடந்தது, ஏன் எனக்கு இப்படி நடக்காதா, ஏன் இப்படி தூய ஆவியாரை துக்கப்படுத்திட்டு ஒன்றும் செய்ய முடியாது பிள்ளைகளை. இன்றைய நாளில் இறை புகழ்ச்சி எல்லாம் வல்ல இறைவனுக்கு மாத்திரம், உமக்கு மாத்திரம் ஆண்டவர். உமது நியமங்களால் நாங்கள் நுண்ணறிவு பெறுகிறோம். சங்கீதம் 119:104 சொல்லுகிறது. உமது அன்பை சோதியாதோர் உம்மை கண்டடைய வழி காட்டுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம எப்பொழுதும் ஆண்டவருடைய அன்பை சோதிக்கிறோம், சோதித்து கொண்டே இருக்கிறோம். எப்போ நம்ம ஆன சமயத்தில் வந்தாலும் நம்முடைய பர்சனல் ஜபம் தான் வருது. என் வாழ்க்கை, என் வாழ்க்கை, என் வாழ்க்கை, என் வாழ்க்கை, இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும், இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதுக்காக ஜெபிங்க, இதுக்காக ஜெபிங்க, இதுக்காக ஜெபிங்க, இதுக்காக ஜெபிங்க, இதுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்பதை நாம் உணர்ந்து பார்த்தோம் என்றால் நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் சமூகத்தில் வைக்கவே மாட்டோம். மாறாக நன்றி பலி மாத்திரம் வைப்போம். ஏனென்றால் நான் நிற்பதையும் நடமாடுவதையும் உறங்குவதையும் எழுவதையும் அறிந்திருக்கிறார். நான் எங்கு சென்றாலும் அங்கே அவர் இருக்கிறார். நான் பாதாளத்திற்குள்ள போனாலும் அங்கே அவர் இருக்கிறார். நான் வழி பயணம் செய்தாலும் அவர் என் கூடவே இருக்கிறார்.
அப்படி இருக்கும் தேவ பிள்ளைகளே, அப்படி இருக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய விண்ணப்பம் வேண்டாம். நம்முடைய விண்ணப்பம் ஒரே விண்ணப்பம் இப்படித்தான் இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும். உம்முடைய ஞானத்தை, இறை வார்த்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தாங்கப்பான்னு சொல்லி கேட்கணும். சாலமோன் கேட்டதை போல உமது அன்பை சோதியாதோர் உம்மை கண்டறிய வழி காட்டுகிறார். ஆண்டவருடைய அன்பை சோதிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் பண்ணுறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு இதை செஞ்சீங்கன்னா நான் இதை உங்களுக்கு செய்வேன். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இதை பண்ணீங்கன்னா நான் இதை உங்களுக்கு செய்வேன். இதை எனக்கு நடந்துச்சுன்னா நான் இந்த நேரத்தை செய்வேன். தப்பு 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 கணக்கு வேண்டாம். எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நீங்கள் வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் மேலாக உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் அதன் காலத்தில் செம்மையாக செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதனால தான் திருப்பாடல் 31:20 சொல்வதை போல உமது கூடாரத்தினுள் என்னை வைத்து காக்கணும். வாசிக்க கேட்போம். திருப்பாடல் 31:20. ஆமென். மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினில் அவருடைய மறைவை வைத்திருப்பார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, தொடக்கமும் முடிவும் நானே. அவர் திரும்பவும் நம்மை அகமகிழ செய்பவரும் அவர் மாத்திரமே. நமக்கு பாதுகாக்கும் கேடயத்தை நமக்கு வழங்குபவரும் அவர் மாத்திரமே. நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிய பண்ணுகிறவரும் அவர் மாத்திரமே என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நானே எல்லாம் வல்ல இறைவன் என்று உரைத்தவர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நானே எல்லாம் வல்ல இறைவன், மிகுந்த ஆற்றல் உள்ளவராய் இருந்தும் விரைவில் சினம் கொள்ளாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த ஆற்றல் உள்ளவராய் இருந்தும் விரைவில் அவர் சினம் கொள்ள தயங்குபவர். அல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா 43:1 சொல்லுகிறது மிக அழகாக. வாசிக்க கேட்போம் வேகமா. ஏசாயா 43:1. ஆமென். யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். ஆமென். ஆமென். பாருங்க எப்படி கொண்டு வரார் பாருங்க. அஞ்சாதே, உன் பெயரை சொல்லி நான் உன்னை அழைத்தேன், நீ எனக்குரியவன். அல்லேலூயா. அதுதாங்க ரொம்ப அழகாக ஒவ்வொரு விஷயத்தில் ஆண்டவர் என்ன அழகாக வார்த்தையை அப்படியே ஃப்ரேம் பண்ணியிருக்கா பாருங்க. தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வரை. அல்லேலூயா. வாசிக்கிறதுக்கு தயங்குறோம். ஏன் தயங்குறோம்? தயங்காதீங்க. அந்த தயக்கத்தை பார்க்குறேன் வாசிக்கும் போது. அந்த ஒரு 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 விடுதலையில், ஐயோ நான் தப்பாக வாசிக்கிறேன், நான் ரைட்டாக வாசிக்கிறேன், நான் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் ஒன்றுமே தெரியல. அல்லேலூயா. யாக்கோபே, உன்னை படைத்தவரே, இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். தயக்கம், வாசிப்பதில் தயக்கம். அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். புதிய உடன்படிக்கை செய்கிறார். அல்லேலூயா. உன் பெயரை சொல்லி அழைத்தேன். புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா.
ஆமென் அல்லேலூயா நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள். புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா அப்ப புதிய உடன்படிக்கை என்ன செய்யறாரு? 43:2 சொல்றாரு, நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டாய். தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஆமென் நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் பொழுது கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. ஆஹா ஆஹா தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், உன்னிலை அவராலே. தேவனுடைய பார்வையில் நீ மதிப்புள்ளவன். அந்த நிலையை கொண்டு வந்தவர் அவராலே. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் உண்மையோடு காத்திருக்கும். யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ரேலே உன்னை உருவாக்கியமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்ற ஒரு புதிய உடன்படிக்கை. அதனாலதான் மிகுந்த ஆற்றல் உள்ளவராய் இருந்த அவர் எளிதில் சினம் கொள்ளாதவர். ஆமென். அதனாலதான் ஏசாயா 43:1 சொல்றார், என் பெயரை சொல்லி அழைப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பெயர், ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, சகோதரியே, பெயர் சொல்லி. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், உன்னிலை அவராலே. தேவனுடைய பார்வையில் நீ மிகவும் மதிப்புள்ளவன் என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு ஏசாயா 44:2 உன்னை உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும் உனக்கு உதவி செய்பவருமாகிய ஆண்டவர் கூறுவதை கேள். என் ஊழியன் யாக்கோபே, நான் தேர்ந்து கொண்ட எஸ்ரோன், அஞ்சாதே. நான் தேர்ந்து கொண்ட எஸ்ரோன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியர், அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய கண்மணி. எனவே ஆண்டவரே அவரை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கடவுளுக்கு உண்மையாக ஊழியம் புரிபவர்கள் அவருடைய கண்மணிகளாக இருக்கிறார்கள். அவர்களால் ஆசீர் பெற்று வழிநடத்தப்படுவார்கள். ஆண்டவர் ஒருவரே கடவுள் என்று வேறு யாரும் இல்லை. இஸ்ரேல் இந்த உண்மையை விரைந்து அறிந்து கொள்ளும், பிற இனத்து மக்களும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அதனாலதான் என் பெயரை சொல்லி என்னை அழைப்பவரே, உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவருமானவரும் உனக்கு இது உதவி செய்பவருமா. பாருங்க எத்தனை காரியம். உன்னை படைத்தவர் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. உன்னை கருப்பையில் உன்னை உருவாக்கினவர் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. உனக்கு உதவி செய்வதற்குமாகிய ஆண்டவர் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. கருப்பையில் உன்னை உருவாக்கி உன்னை படைத்து உனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் கூறுவதை கேள். என் ஊழியன் யாக்கோபே, நான் நீ தேர்ந்து கொண்ட எஸ்ரோன், நீ அஞ்சாதே. எஸ்ரோன் என்று சொன்னால் நேர்மையாளர் என்று பொருள். அல்லேலூயா.
அதனால தான் ஏசாயா 44:21 சொல்லுகிறது, யாக்கோபே இஸ்ரவேலே இவற்றை நீ நினைவில் கொள்வாய். ஆமென், இவற்றை நீ நினைவில் கொள்வாய். நினைவில் கொள்வாய், நினைவில் வைத்துக்கொள், மறந்து போயிடாதே. நீ என் ஊழியன், ஆமென். அல்லேலூயா. நான் உன்னை உருவாக்கினேன், நீதான் என் அடியான். இஸ்ரவேலே நான் உன்னை மறக்க மாட்டேன். என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிறார். ஆமென். என் மகளே, என் மகனே, எப்ராஹிமின் அருமை மகள் அல்லவா, என் அன்பு குழந்தை அல்லவா. அதனாலதான் ஏசாயா 46:3 சொல்லுகிறது, யாக்கோபு வீட்டாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாருள் அனைத்து மக்களே. ஆமென். யாராவது ஒருவர் வாசிங்க, யாராவது ஒருவர் வாசிங்க, விட்டு கொடுங்க. வாசிக்கலாம். ஏசாயா 46:3. ஆமென். யாக்கோபு வீட்டாரே, இஸ்ரேல் குடும்பத்தாரில் எஞ்சியிருக்கும் அனைத்து மக்களே செவி கொடுங்கள். உதரத்தில் இருந்தே உங்களை தாங்குபவர் நான், கருவில் இருந்தே உங்களை சுமப்பவர் நான் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாருங்க, தெளிவில்லை, என்ன பிரச்சனை, கவனம் இல்லை. அவருடைய வார்த்தையை எடுத்து வாசிக்க ஆர்வத்தோடு, என்ன பிரச்சனை, தடை, ஏன் தடையாகிறது, சற்று யோசனை பண்ணி பாருங்க. அந்த உற்சாகத்தோடு ஆண்டோடைய வார்த்தையை நான் வாசிக்க வேண்டும். இந்த ஸ்டார்டிங்கில் ஆண்டவர் தான் சொன்னார். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய வழி, புதிய பாதை, புதிய உடன்படிக்கை நான் செய்து கொள்வேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமன் பாரதவர்களே, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்ச நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான். ஏன் அவனுடைய வார்த்தை எல்லாராலும் வாசிக்க முடியுதில்ல? ஏன் அங்கே பிரேக் ஆகுது? ஏன் அங்கே கட் ஆகுது? சிந்திச்சு பாருங்க. தூயாவியாரை துக்கப்படுத்திட்டு இறைவேண்டல் செய்ய முடியாது. தூயாவியானவரை துக்கப்படுத்திட்டு இறைவேண்டல் செய்ய முடியாது. அப்ப தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்று வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. தூயாவினால் ஆட்கொள்ளப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா 45:9 சொல்லுகிறது, தன்னை உருவாக்கியவரை எதிர்த்து, ஆமென், தன்னை உருவாக்கியவரை எதிர்த்து வழக்காடுபவனுக்கு ஐயோ கேடு. ஆமென், ஆமென். உருவாக்கியவரை எதிர்த்து வழக்காடுபவனுக்கு ஐயோ கேடு. பானை ஓடுகளில் அவனும் ஓர் ஓடே. களிமண் குயவனிடம் நீ என்னை கொண்டு என்ன செய்கிறாய் என்றும், அவன் வனைந்தது அவனிடம் உனக்கு கைத்திறனே இல்லை என்றும் கூறுவதுண்டோ? எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிகிறது? ஆமென், ஆமென். தன்னை உருவாக்கியவரை எதிர்த்து வழக்காடுபவனுக்கு ஐயோ, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி சோதனை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி வருது, ஏன் எனக்கு மட்டும் ஐயோ. பானை ஓடுகளில் அவனும் ஒரு ஓடு மாதிரி தான், எல்லாரும் ஒரே மாதிரி தான்.
களிமண் குயவனிடத்துல கேட்குது, நீ என்னை கொண்டு என்ன செய்கிறாய் என்றும், அவன் வணைந்தது அவனிடமே உனக்கு கைத்திறனே இல்லை என்றும் கூறுவதுண்டோ? அதனாலதான் சொல்றாரு ஏசாயா 45:22 பாருங்க. மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டோரே என்னிடம் திரும்பி வாருங்கள். மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டோரே என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள். ஏனெனில் நானே இறைவன், என்னையன்றி வேறு எவரும் இல்லை. ஆமென். ஆமென். அதனாலதான் ஏசாயா 46:3, யாக்கோபு வீட்டாரே, இஸ்ரேல் குடும்பத்தால் எஞ்சியிருக்கும் அனைத்து மக்களே செவி கொடுங்கள், உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் 4ஆம் வசனத்தில் இன்னும் அழகா சொல்றார் பாருங்க, உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். நமக்கு வயசாயிரும், எல்லாம் எலும்பு நரம்பு மண்டலம் எல்லாம் சரீரம் எல்லாம் போயிடும். ஆனா அவர் எப்படி இருப்பாரு? அப்படியே இருப்பார். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். நம்முடைய நரை வயது வரைக்கும் அவர் நம்மை சுமக்கிறவர், ஒவ்வொரு நாளும் சுமத்துக்கிட்டே இருக்கா. அப்போ அவர் எவ்வளோ எங்கன்னு எனர்ஜெட்டிக்காக இருக்கா. தானே நம்ம 82, 90, 100, 150 வயசானாலும் கூட நம்மளை சுமக்கக்கூடிய, தூக்கி எடுக்கக்கூடிய, தோளின் மேலே சுமக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பவர், உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே உங்களை விடுவிப்பேன். அதான் கேட்குறாரு 5ஆம் வசனத்துல தூய ஆவியானவர் பாருங்க, யாருக்கு என்னை நிகராக்குவீர்கள், யாருக்கு என்னை இணையாக்குவீர்கள், யாருக்கு என்னை நிகராக என்னை ஒப்பிடுவீர்கள், யாருக்கு ஒப்பிடுவீங்க, யாருக்கு என்னை நிகராக்குவீர்கள், யாருக்கு என்னை இணையாக்குவீர்கள், யாருக்கு என்னை நிகராக ஒப்பிடுவீர்கள். அதனால தான் தன்னை உருவாக்கியவரை எடுத்து வழக்காடுபவனுக்கு ஐயோ கேடு. ஆண்டவரே, என் குடும்பத்தில் மட்டும், என் வீட்டில் மட்டும், ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? தப்பு பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, 10ஆம் வசனம் ஏசாயா 45:10 சொல்லுது, தந்தையிடம் நீ ஏன் இப்படி என்னை பிறப்பித்தீர் கேட்க முடியுமா என்றும், தாயிடம் நீ ஏன் என்னை இப்படி பெற்றெடுத்த என்றும் விண்ணப்பவனுக்கு ஐயோ கேடு. இன்னைக்கு பிள்ளைங்க அம்மா அப்பா பார்த்து கேட்குற கேள்வி, நீ எதுக்கு என்ன பெத்த, நீ என்ன ஏன் பெத்த, நீ எங்கேயாவது போய் வேலைக்கு போயிடு, எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோ. ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்க மனசுடையவா அந்த தாயை வேதனைப்படுத்துகிறாங்க. நீ எங்கேயோ கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கோ, எங்கேயாவது சாப்பாடு எடுக்கிறத ஊழியம் பண்ணி பொழைச்சிக்கோ. நான் கூலி வேலை செஞ்சு உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்கிற பிள்ளைங்க ரொம்ப குறைவு. அல்லேலூயா. நான் பாடமும் படிச்சுக்குவேன், ஸ்கூலுக்கு போய்க்குவேன், பார்ட் டைம் ஜாபும் பண்ணிட்டு உன்னை காப்பாற்றுறமா, நீ என் கூட இருமான்னு சொல்கிற பிள்ளைகள் ரொம்ப குறைவு. அல்லேலூயா. தாயை வேதனைப்படுத்துவங்க, தகப்பனை வேதனைப்படுத்துகிற பிள்ளைங்க தான். நீ எனக்கு என்ன செஞ்ச, உன்னால எனக்கு என்ன? இன்னைக்கு கேட்குறவங்களுக்கு ஐயோ கேடு. அல்லேலூயா. தந்தையிடம் நீ ஏன் இப்படி பிறப்பித்தீர் என்றும், தாயிடம் நீ ஏன் என்னை இப்படி பெற்றெடுத்த என்றும் விரும்புவனுக்கு ஐயோ கேடு. இன்னைக்கு பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு பிள்ளைங்க தாயை தகப்பனை பார்த்து கேட்குற கேள்வி இதுதான், நீ எதுக்கு என்ன பெத்த, உன்னால் எனக்கு பிரச்சனை தான், உனக்கு ஒரு மண்ணும் தெரியாதம்மா, உனக்கு அப்பா உனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா, எல்லாம் தெரியும் என்று சொல்லி இன்னைக்கு பிள்ளைங்க அப்படி தான் இருக்கிறாங்க. ஆமன் பாரதவர்களே, புதிய உடன்படிக்கை செய்கிறார், புதிய மார்க்கத்தை கொண்டு வருகிறார், புதிய நாளை தந்த தேவன். இந்த புதிய மாதம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி, இன்னைக்கு எல்லாமே ஒரு புதிய உடன்படிக்கை, புதிய வழி,
உங்களை சுமப்பேன், நானே உங்களோடு இருப்பேன், உங்களை உருவாக்கி நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே உங்களை விடுவிப்பேன். வேற என்ன கவலை? அதனால தான் 8ஆம் வசனத்தில் இன்னும் அழகா சொல்றாரு, கலகம் செய்வோரே இதை நினைவில் கொள்ளுங்கள். ஏசாயா 46:8. கலகம் செய்வோரே இதை நினைவில் கொள்ளுங்கள். கவனத்தில் வையுங்கள். பார்த்தீங்க, நம்முடைய இப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம். நம்முடைய சிந்தனை வேறு பக்கம் போயிடுச்சு. நம்முடைய சிந்தனை வேறு பக்கம் போயிடுச்சு. அதனால தான் கலகம் செய்வோரை இதை நினைவில் கொள்ளுங்கள், கவனத்தில் வையுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளெல்லாம் உணர்த்துறாரு. ஆமான் பாரதவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிற இறைவன், ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிற இறைவன். அதனால தான் சொல்கிறாரு எரேமியா 32:27, நானே ஆண்டவர். எரேமியா 32:27, நானே ஆண்டவர், நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே. அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ? ஆமென். நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே. அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ? புதிய உடன்படிக்கை செய்து கொண்டு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. அல்லேலூயா. அதனால தான் 33ஆம் வசனம் எரேமியா 32:33 சொல்லப்படுகிறது, அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல முதுகையை எனக்கு காட்டினார்கள். திரும்ப திரும்ப நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தும் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவும் இல்லை, அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிற இறைவன், ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்குடன் இறைவன். அதனாலதான் எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவிசாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைப்பொருளை உனக்கு நான் விளக்கி கூறுவேன். மறந்துடாத. அவருடைய சமூகத்தில் உண்மையோடு நேர்மையோடு இருக்க ஆண்டவர் அழைக்கிறார் அன்பார்ந்தவர்களே. அதனாலதான் ஓசையா 14:9 சொல்லுகிறது, ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும், பகுத்தறிவுள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை, நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள், மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகிறார்கள். என்றுடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும், பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை, நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள், மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விடுகிறார்கள். என்ற நம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதனால தான் திருப்பாடல் 6:2 மிக அழகாக சொல்லுகிறது. திருப்பாடல் 6:2. ஆமென். ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போனேன். ஆண்டவரே என்னை குணமாக்கி அருளும். ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின. ஆமென். துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா, குனிந்து தோக்கினீர், பெரியவனாக்கினீர், ஆறுதல் நீர்தானையா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. லேசான காரியம் என் ஆண்டவருக்கு எல்லாம் லேசான. பலனுள்ளவன் பலனற்றவன் யாராய் இருந்தாலும் புதிய உடன்படிக்கை செய்து புதிய வழிமுறைகளை இந்த மாதத்திலே நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்.
புதிய உடன்படிக்கை என் மக்களோடு. அதனால தான் செக்காரியா 13:9 மிக அழகாக சொல்லுகிறது, என் பெயரை நினைத்து மன்றாடுபவர்களுக்கு நான் செவி கொடுப்பேன். வாசிக்க கேட்போம். செக்காரியா 13:9. ஆமென். ஆமென். இந்த மூன்றில் ஒரு பங்கினரையும் வாசிக்கலாம். வெள்ளியை நெருப்பிலிட்டு தூய்மைப்படுத்துவது போல் தூய்மைப்படுத்துவேன், பொன்னை புடமிடுவது போல் புடமிடுவேன். அவர்கள் என் பெயரை நினைத்து மன்றாடுவார்கள், நானும் அவர்கள் மன்றாட்டுக்கு செவி கொடுப்பேன். இவர்கள் என் மக்கள் என்பேன், நான் ஆண்டவர் எங்கள் கடவுள் என்பார்கள் அவர்கள். ஆமென், ஆமென், ஆமென். இந்த மூன்றில் ஒரு பங்கினரையும் வெள்ளியை நெருப்பிலிட்டு தூய்மைப்படுத்துவது போல. இன்னைக்கு யார் அந்த மூன்றில் ஒரு பங்கு? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற புதிய உடன்படிக்கை, புதிய நாளிலே, புதிய வார்த்தை, புதிய மாதத்தில் அந்த யார் அந்த மூன்றில் ஒரு பங்கு? யோசனை பண்ணி பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே, என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. வெள்ளியை நெருப்பிலிட்டு தூய்மைப்படுத்துவது போல தூய்மைப்படுத்துங்கப்பா. இந்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொன்னை புடமுவது போல் புடமிடுவேன் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் என் பெயரை நினைத்து மன்றாடுவார்கள் என்ற உம்முடைய அறிவுரைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ற அறிவுரைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நானும் அவர்கள் மன்றாட்டுக்கு செவி கொடுப்பேன் என்று வாக்களித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்கள் என் மக்கள் என்பேன், நான் ஆண்டவர் எங்கள் கடவுள் என்பார்கள் என்ற உம்முடைய ஆறுதல் வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி. யூடியூப் வழியாக கேட்க பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென்.